2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லாயிருக்கு, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லாயிருக்கு, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/3/2026 வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி மற்றும் மகர ராசி. உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், பணிச்சுமைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில், தொழிலில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுத்து தவறாக போயிடும். ஸோ அவசரமும் பொறுமை இல்லாத தன்மையும் தான் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது. எதிர்பாராத பண வரவு இருக்கும், ஆனாலும் வீண் செலவுனால் சேமிப்பு குறையும். வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவ உங்களுடைய பொறுமை தேவை. பேச்சில் நிதானம், பொறுமை இதெல்லாம் தேவை. சுபகாரியங்கள் நடக்கும், அதுலேயும் தடைகளும் வரும். உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். உடல் ரீதியான உபாதைகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் வரக்கூடிய 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறாங்க. இந்த சனி பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க இருக்குது. இந்த சனி பயிற்சியில் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி,
இது உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். 50-50 அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் அந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு இருக்குது. என்னென்ன மாதிரியான பலன்களை சாதகமாகவும் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். ஹெல்த் வைஸ் பேசும்போது உடல் ரீதியான வகையில் உங்களுக்கு அக்கறை கவனம் ரொம்ப தேவை. உடலில் அக்கறையும் கவனமும் நீங்கள் செலுத்த தவறுனீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் உடலில் பாதிப்புகள் ஏற்படும். என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னா, உங்களுடைய ஹெல்த்தில் ஜஸ்ட்டு மார்பு இதுக்கு மேலே முகம், கண் சம்மந்தப்பட்ட இடங்களில், முட்டி எலும்புகள் பொறுத்த வரைக்கும், வயசானவங்களை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்புக்கு கீழே, அதாவது முழங்கால் முட்டி வலிகள், இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய டிரான்சிட் அப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கவனம் தேவை அப்படிங்கிறதாலும் கூட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கவனமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து கவனம் இல்லாமல், உணவு கட்டுப்பாடு இல்லாமல், சாப்பாடும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்க செய்யும். ரெண்டாவது, உங்களுடைய குடும்பம் பொருளாதாரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப சூப்பராக இருக்கும். கடினமான உழைப்பின் மூலமாக படிப்பில் வந்து முன்னேறக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டு. அதுவும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும், அதை உங்களுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு பயன்பாடு, அதனால் ஒரு யூஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்களை விட்டு தூரமாக போய் படிக்கிறாங்க, ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், எப்படி படிக்கிறாங்க என்ன எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருக்கவங்களுக்கெல்லாம் சரி இவ்வளோ தூரம் தள்ளி போய் படித்தது தான் நல்லதோ அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக இருக்கும். இதில் 2027, 2028 பொறுத்த வரைக்கும் படிப்பை மந்தமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2028 மே மாதத்துக்கு பிறகு படிப்பில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுடைய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுக்கவே படிப்பில் மந்தம்தான். எந்தெந்த படிப்புகளுக்கு அப்படின்னு நம்ம பிரித்து கணக்கு பார்க்கும்போது 10th +2 படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இதே கல்லூரி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கோ, தொழில் சம்மந்தப்பட்டு படிக்கக்கூடியவங்களுக்கோ, இந்த மாதிரி தனிப்பட்ட பிரிவுகள் படிக்கக்கூடியவங்களுக்கு அப்படி இல்லை. இதே வரலாறு படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவானே வரலாறு சொல்லக்கூடியவர் தான். ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்த ரீதியாக பார்க்கும்போது தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாபாரம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இது மாதிரியான தொழில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலில் மந்தமான போக்கு, தொழில் போட்டிகளில் வந்து சில சிக்கல்களை சந்திக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2026 2029 வரைக்கும் போகும். யாருக்கும் எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது, ஆனால் உங்களுக்கு எதிராக எல்லாருமே செயல்படுவாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, நீங்கள் யாருக்கு எதிராகவும் செயல்படாமையும் பாரபட்சம் பார்க்காம நீங்கள் நடத்துக்கணும். இந்த தனுசு ராசியில் தான் உத்திரட்டாதி நட்சத்திரமும் மீன ராசிலையும், தனுசு ராசியில் பூராட நட்சத்திரமும் இடம்பெறுது. அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கும். ஒன்று ரொம்ப வேகமாகவோ அல்லது ரொம்ப மெதுவாகவோ நடந்தக்கூடிய தன்மை. இதில் பூராட நட்சத்திரம் ரொம்ப துடிப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். பிடிக்கலை அப்படின்னா ரொம்ப மந்தமாக போவீங்க. ஸோ இதனாலேயே நீங்கள் தொழில் ரீதியில் நிறைய இழப்புகளையும் தொழில் ரீதியில் நிறைய பாதிப்புகளையும் சந்திச்சிருவீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய பெண்களுடைய பாதிப்புகளை சந்திச்சிருவீங்க. பெண்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருவீங்க, பெண்களுடைய சாபத்துக்கு ஆளாயிருவீங்க. இது பிஸ்னஸ்னால் ஏற்படும், பிஸ்னஸ் ரீதியில் ஏற்படும். ஆனால் அது உங்களுடைய சொந்த குடும்பத்தையும் பாதிக்கும். இப்போ நம்ம வந்து குடும்பத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதுனால சொல்கிறேன், கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க, நம்பவும் வேண்டாம். நீங்கள் அதே மாதிரி மற்றவங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற விதத்துலேயும் நீங்கள் நடந்துக்காதீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஜாப் அப்படின்ற அந்த கேரியரை பொறுத்த வரைக்கும் இடைஞ்சல்கள், தொந்தரவுகள் நிறைய வரும். ஏன்னா சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பணி சுமைகள் கூடும். பணியில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் தொந்தரவுகள், இடையூறுகள், தேவையற்றவர்களால் அவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் இருக்க மாட்டிருக்கும். ஆனால் வந்து ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும், இல்லைனா விலகி போயிடணும். தலையிடக்கூடாது, கண்டுக்கக்கூடாது, கண்டும் காணாத மாதிரி போயிடணும். ஆனால் அப்படி போக மாட்டீங்க. அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும்.
அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி உண்டு. ஏன்னா அந்த சனி பகவான் அப்படின்ற கான்செப்டை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கேரியரில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கேரியருக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அடுத்து ஃபைனான்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு இடையில் ஒரு 2026 செப்டம்பர்லேருந்து இந்த 2026 கடைசி வரைக்கும், அதே மாதிரி 2027 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பொறுத்த வரைக்கும், 2028 செப்டம்பர் அக்டோபர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பார்ட்டும் உங்களுக்கு பொருளாதார தடைகளையும் மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். கையில் பணம் இல்லாமல் மற்றவங்களுடைய எதிர்பார்த்தும் அவங்கள்ட்ட குடும்பத்தில் கடன் வாங்கியும், அதாவது ஒருத்தர் போய் கடன் வாங்கி அந்த கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும். அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் போய் கடன் வாங்குறதா இருந்தால் இவ்வளோ நாளைக்குள்ளே தந்துடுறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுக்காதீங்க. என்னால் முடியும் போது தர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் பணத்தை வாங்குங்க. ஏன் அப்படின்னா அவங்க புரிஞ்சிக்கிறாமல் நீங்கள் கொடுத்த இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுங்க அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு நிற்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியில் 4ஆம் வீட்டுக்கு வந்துருக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் 2026 உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சியும் இருக்கும். அந்த 2026 கடந்துட்டிங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நண்பகத்தன்மையோடு இல்லை. ஒருத்தர் ஏமாற்றிக்கூடிய சூழ்நிலையும் ஒருத்தர் விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக உண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி 2028 ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்கும். 2029 தான் இதுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கும். ஜனவரி 2ஆம் தேதி 2028 வருஷத்துக்கு மேலே இதில் ஒரு நல்ல நிலை கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லைஃப் நல்லா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு எதிர்மறையான தாக்கம் ஆரம்பத்துலேயும் நாள்பட ஒருத்தர் புரிஞ்சக்கூடிய தன்மையும் இருக்கும். இதில் 3ஆம் நபர் தலையீட்டோட உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனைகளும் உருவாகும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிதலோடு விட்டு கொடுத்து போகணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது தான். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பொதுவாகவே தனுசு ராசினாலுமே ரங்கநாதருடைய வழிபாடு அல்லது ராமேஸ்வரம் ராமநாதருடைய வழிபாடு அல்லது சேதுக்கரை ஆஞ்சநேயருடைய வழிபாடு, இந்த 3 வழிபாட்டில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சேதுக்கரையில் இருக்கக்கூடிய அனுமன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஏன்னா தனுசு ராசியில் பூர நட்சத்திரம் மத்திய நட்சத்திரமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றியடை வாழ்த்துக்கள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனிக்கிழமையில் காகங்களுக்கு உணவு கொடுக்கறது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.